இது 1 கப்பு. சுகர் வந்து 1.5 கப்பு எடுத்துக்கலாம். ஒரு கப் போட்டிருக்கேன், அதுலேயே 1/2 கப்பு பாருங்கள். அதுலேயே அவங்க சுகர் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து 1 கப்பு போட்டிருக்கேன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அது நல்லா வேகும். 1.5 கப் ஊற்றிருக்கேன். இது நல்லா கரைச்சிக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்கும், கரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு 1 கப்பு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிக்கவும் சுகர் போட்டுக்கலாம். இதில் சுகர் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். 2 கப் தண்ணிக்கு 1 கப்பு சுகர் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி கரைஞ்சி வரட்டும். இப்போ அந்த கலர் இது சுகர் ஃப்ரூட்ஸ் கலர் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள், அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், அப்புறம் கெட்டிப்படும். அப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், சிரம பார்க்காம கிண்டிகிட்டே இருங்க. கெட்டியாயிரும். அப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேகட்டும். வேகினாலும் அந்த பச்சை வாசனைலாம் போகும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அது கொஞ்சம் வேகவும் செய்யும், ஒட்டாமல் வரும். சட்டி அப்படி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அந்த ஜெல்லி மாதிரி நமக்கு ஸ்கொயராக போட முடியும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அல்வா பதத்துக்கு தான் இருக்கும், அந்த இது மாதிரி வராது, ஜெல்லி மாதிரி வராது. வேணா இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கோங்க. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு எவ்வளோ நெய் போடணும் போட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்காமல் வரும். இதில் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க, அதை நான் போடுறது கட் ஆயிடுச்சு. இதை போட்டுட்டிங்கன்னா வேறு ஒன்றும் போட, முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் உடச்சி போட்டிங்கன்னா அங்கங்கே நிற்கும். இன்னும் பக்குவம் வந்து சட்டியில் ஒட்டாத மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜெல்லி மாதிரி வரும். கொஞ்சம் பொறுமையாக கிண்ட தான் வேணும். கொஞ்சம் கிண்டிட்டோம்னா சட்டியில் ஒட்டாலுமே வச்சுன்னா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஊற்றிடலங்க, இதில் நெய் தடவி வச்சுருக்கிறேன் நான். அப்போ தான் அது உங்களுக்கு ஜெல்லி மாதிரி வரும்.
இப்போ பீஸ் போடலாம். நல்லா ஜெல்லி மாதிரி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது பண்ணிக்கலாம். அது கட் பண்ண அதே விரிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் ஆறுனா நல்லாயிருக்கும். என் பையனுக்கு போய் கட் பண்ணணுமா. முந்திரி அலக்கரிச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களும் பார்த்தா அழகாக விரும்பி ஹோட்டலில் வாங்கின மாதிரியே இருக்கும். நம்ம பேக்கரியில் வாங்குவோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குதே. முந்திரியில் வச்சனால சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.